ஹாய் சீரீஸ் நான் அங்கடா இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம இவங்களுக்கு தாண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் எதுக்குடா இத்தனை நாள் போட்டு வந்திருக்கான்னு நினைக்காதீங்க. இனிமேல் வீடியோஸ் வரும்டா, ஓகேவா? அண்ட் வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிறதா தான் அடுத்த வீடியோக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா, ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் சுசரிபான் தொடரட்டும், சேனல் வளரட்டும், பிடி சொல்லிடட்டும், அண்ட் உங்கள் செவிகள் குளிரட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் ஒரு கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த கிளாஸ் வந்து ஒரு 11th கிளாஸ். அப்போ நீங்கள் தான் அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து அமைதியாக இருக்க போறீங்களா இல்லை எல்லாரும்? நானும் எவ்வளோ தானே தான் உங்களுக்கு பொறுமையாக இருக்கிறது, இங்கே பாருங்க என் வாய்ஸ் எவ்வளோ மாறிடுச்சுன்ட்டு அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் வேற யாரடா, நீங்கள் தான் வந்து கிளாஸ் டாப்பர், தென் கிளாஸ் மானிட்டர் எல்லாமே, ஓகேவா? ஸோ ஸோ வந்து எல்லாருமே இப்படி கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் தான் உங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப கத்துறது பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாயிட்டாங்க. பட் கண்டினியூஸாக இந்த லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து இந்த கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு காண்டாயிருச்சு ஒரு நிமிஷத்துக்கு மேலே. நீங்கள் போய் பின்னாடி போய் யூங்கி, ஜிமின், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. முடியலையா? உன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் மட்டும் பேசினிருக்கான், நாங்கள் மட்டும் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்றாரு. ஒன்னே ஜிமின், டேய் மச்சான் உனக்கு தெரியாதா, அவங்களுக்கு 2 பேருக்கும் ஏதோ ஓடுனது கிளாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கானுடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்றான். ஒன்னே ஜிமின், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். யூங்கி உனக்கும். நீங்க அப்படியே பாக்குறீங்க, தேயாங் வந்துட்டு அவங்க ஒரு பொண்ணுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. தேயாங் தானே உங்க ஃப்ரெண்டு இதுல. தென் தேயாங்கிட்ட போய் தேயாங் ப்ளீஸ் அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. தேயாங், நான் என்ன வயன் பண்ணேன், அது அமைதியா தேயாங் அப்படின்னு சொல்றீங்க. உடனே அவருக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. தென் அவரும் ஓகே உங்க சுச்சுவேஷன் புரிஞ்சு அந்த மனுஷன் லைக் தேங்க அமைதியா இருக்காரு. இப்போ நீங்க அப்படி வந்துட்டு கிளாஸ் ரொம்ப குவாய்ட்டா இருக்குது. பட் பேக் பெஞ்சது கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க அப்படி இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அப்போ வந்துட்டு ஜிமின் தான், டேய் மச்சான் உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒரு பையனை கூப்பிட்றான். உடனே இந்த பையனும் சொல்லு ஜிமின், சொல்லு ஜிமின் அப்படின்றான். நீ மச்சான் உனக்கு தெரியாது, நம்ம தேயாங்கும் எனக்கும் ஏதோ ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே தேயாங்கும் வந்துருச்சு. தென் தேயாங் வந்துட்டு ஜிமினை பார்த்து மறைக்கிறான். தென் ஜிமின் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு சிலருக்கு சொன்னா கோவம் வருதுடா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் அப்படியே அமைதியாக உட்கார்ந்தாரு ஜிமின். தென் தேயாங் உங்களை பார்த்தா மறைக்கிறாரு. பிகாஸ் நீங்க வந்துட்டு தேயாங்கிட்ட வந்து யாரு கூட சண்டை போடக்கூட ஒரு சத்தியம் வாங்கியிருப்பீங்கடா, ஓகேவா? தென் நான் தேயாங் கையில துரு துருன்னு வருது. அப்போ நம்ம யூங்கி தான், வாடா கிளாஸ் விட்டு போகலாம், இவங்க கிளாஸ் நடத்துறாங்களா மயிறு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இப்போ வந்துட்டு ஒரு பிடி பீரியட் ஸ்டார்டிங், ஓகேவாடா? அதனால இவங்க 2 பேரும் ஐ மீன் பிடி பீரியடுக்கு வெளியே போக முடியாது போல, லைக் ஏதோ மீட்டிங் அப்படின்ற மாதிரி கிளாஸ்க்குள்ளேயே விளையாட சொல்லிட்டாங்க, ஓகேவா? அப்போ நம்ம நம்ம ஆண்களுக்கு வந்து ரூல்ஸை மீறதான் அவங்க ரூல்ஸு. அப்படி இருக்கும்போது நம்ம ஜிம்மினும் யூங்கியும் கிளாஸ் அவுட் ஏன்ச்சு போயிருப்பாங்க. தேயாங்கும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். பார்த்தா லைக் ஒரு வால் மாதிரி இருக்கும். அந்த வாலுக்கு பின்னாடி யாருமே வரமாட்டாங்களா. அந்த இடத்துல போய் லைக் யூங்கி தான் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சிருக்காரு. தென் அங்கே அப்படியே தியோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு லைக் அந்த சிகரெட் அப்படியே யூங்கி வாயிலேருந்து அடிச்சுட்டு யூங்கி வாயிலேருந்து எடுத்துட்டு லைக் அவர் ஒரு பஃப் ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு, யூங்கி உன் கூட சண்டை போடக்கூடாதுன்ற சத்தியம் வாங்கியிருக்கா, இல்லைன்னு வச்சுக்கோயேன் இப்போ நடக்கிற விஷயமே வேறையா இருந்திருக்கும் அப்படி சொல்லணும். என்ன நடக்கும், என்ன என்ன நடக்கும், உனக்கும் ஆளை பற்றி பேசினா பொத்துட்டு வருது அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம தேயாங் சொல்றாரு. உடனே என்னடா நடக்கும், என்ன உனக்கும் அவனுக்கும், நீ அவன் சைட் அடிக்க நீ அவன் சைட் அடிக்க உண்மை இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம யூங் கேட்க. இல்லை, நான் அவளை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அவளை என்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா. அவள் மனசில் இன்னொருத்தன் பெரிய ஒரு பெரிய இடத்தையே போட்டு வச்சிருக்கோம், அவ அதை யாருக்கும் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது நிஜம் என்னது இடம் போட்டு வச்சிருக்கா, யாருக்குடா அப்படின்ற மாதிரி கேட்குறோன்னு. ஜிமின், ஆல்ரெடி நான் உன்ட்ட சொல்லிட்டேன், இது உனக்கு தேவையில்லை, புரியுதா அப்படின்ற மாதிரி தேவாங்க சொல்லும் போது, என்ன மறட்டுறேன் என் ஃப்ரெண்டை, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, என்ன விஷயம்னு சொல்லிட்டு போகிறேன், இப்போ யார் அந்த பையன் எனக்கு தெரியணும் அப்படி சொல்லும்போது, ஓ யாருன்னு தெரியணுமா உனக்கு? அவன் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது அவள் 8th படித்தா,
அப்போ அந்த பர்சனை பார்த்ததுல இருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த பர்சன் திருந்துவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பர்சன் எல்லா பொண்ணு வாழ்க்கையிலயும் விளையாண்டுட்டு இருக்காரு. ம் இவனுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது யாருன்ட்டு. அப்படி சொல்லிட்டு நம்ம தேவங்க அப்படி போறதுக்கு திரும்புறாரு. உடனே நம்ம யூங்கி தேவம் சொல்லிட்டு போறியா இல்லையா, நானே கண்டுபிடிச்சேன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படி சொன்ன தேவம் அப்படியே திரும்பிட்டு அந்த நீந்தான் அப்படி சொல்லிட்டு நம்ம தேவங்க அப்படி போறாரு. ஓகேவா, போறதையாங்க நம்ம ஜிம்மின் அப்படி பார்த்துட்டு என்ன மச்சான் இவ என்ன பேசுறான், இது மழையில கண்டுச்சோ. இல்ல ஜிமின் அமைதியா கொஞ்சம், இட்ஸ் சீரியஸ் அப்படின்ற மாதிரி. என்னது மச்சான் நீ சீரியஸ்லாம் ஆவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஜிமின் அப்படின்றாரு. உடனே நீ அப்படியே ஜிமின் அமைதியாரு. தென் அப்படியே கிளாஸ்க்கு அந்த சிகரெட்டை வந்து இருக்கும் இதுக்கு அதாவது அந்த மூட் அவுட்ல இருக்க வந்து சிகரெட் அடிக்க தோணல. தென் இந்த சிகரெட்டை கீழே போட்டு தென் காலை வச்சு மிதிச்சுட்டு தென் கிளாஸ்க்கு வருவாரு. கிளாஸ்க்கு வந்து பார்த்தாங்கன்னா தென் இந்த கிளாஸ்ல இருக்க எல்லா மெம்பர்ஸுமே அவங்க கூட ஓரளவுக்கு நல்லாவே பேசுவாங்கடா. ஓகேவா, பட் இந்த மாதிரி அமைதியா பேசுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுறேன். நீங்க பேசுங்க பட் அமைதியா பேசுங்க அப்படின்னு சில லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, நல்ல லீடர்ஸ். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தானே நீங்க. ஓகேவா, ஸோ உங்களையும் சேர்த்து நீங்க வந்து ட்ரூத் ஆர்டர் விளையாண்டுட்டு இருக்கும்போது உங்களை வந்து பிடிச்ச அந்த கேம் வந்து ட்ரூத் ஆர்டர் கிடையாது, ஆக்சுவலி டேர் தான் மெயின் மென்டே டேர் தான். ஓகேவா, அதாவது அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது உங்களை பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க. நீங்க வேணாம் சொல்லியிருப்பீங்க பட் நீங்க உட்காரணும் அப்படின்ற மாதிரி உங்களை பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஓகேவா, அப்போ அந்த பாட்டில் ஸ்பின் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கும்போது தென் இப்போ யூங்கியும் ஜிமினா பார்த்தாண்டா கிளாஸ்க்குள்ள வருவாங்க. தென் அந்த ரவுண்டா லைக் ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி போட்டு உட்காந்துருப்பாங்க. ஒன்னி யூங்கி ஜிமினும் நாங்களும் வரலாமா இல்லை அப்படின்னு பண்ணி எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் அந்த மனுஷனும் லைக் ஒவ்வொரு உட்காரும்போது அப்போதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த மனுஷன் வந்து உங்களை அட்மையர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஃபேஸ் ஒழுங்கா பாக்குறாருடா. தென் உங்க கண்ணு, அதாவது உங்களுக்கு ஒரு குட்டி ஹேர் வந்து ஃப்ரண்ட்ல கிடக்கும்டா, இந்த ஹேர் உங்களுக்கு உங்க ஃபேஸே ரொம்ப எலவேட் பண்ணுது. தென் அப்படியே பார்த்துட்டு தென் உங்க ஐஸு லைக் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் முட்டை கண்ணு தென் உருட்டி வர பார்த்துட்டு இருப்பீங்களா, யார் பக்கம் போகுது யார் பக்கம். ஒரு பாட்டில் ஸ்பின் பண்றாங்கன்னு நம்ம கண் வந்து யாரை பகுதி சும்மா பார்ப்போமா, உருட்டி தென் அப்படிதான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. தென் உங்க நோஸு தென் உங்க லிப்ஸ் லைக் உங்க லிப்ஸ் லைட்டாக பிங்கிஷாக இருக்கும். தென் அதெல்லாம் அந்த மனுஷன் பார்த்துட்டு இவ்வளோ அழகா இருப்பியாடுவேனே, உன்னை நான் தான் ரசிக்காம விட்டேன் போல அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு லைக் அவர் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்காரு. இதை வந்துட்டு நம்ம தேவ் பார்த்துட்டு இவன் இப்படி பாக்குறான், என்னமோ நல்லா இருந்தா சரி அப்படின்ற மாதிரி. தென் அந்த பாட்டில் இப்படி நிறைய லைக் ரவுண்ட்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஃபைனல் பாட்டில் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க எப்படி பார்த்துட்டு திரு முழிக்கிறீங்க, என்ன கொடுக்க போறாங்கன்னு வேற தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கிளாஸ்ல எல்லாருமே வந்துட்டு ஃபைன் ஒண்ணும் பண்ண வேணாம், நீ இப்போ ஒரு பாட்டு மட்டும் பாடுவேன், உனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை நினைச்சு பாடும் அப்படின்ற மாதிரி இது சொல்லிட்டாங்க. வயனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. தென் அவளுமே வேணாமே அப்படின்னு சொன்ன, வயன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னதுனால வயனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படியே லைக் இந்த ஃப்ரண்ட்ல வேற போய் பாடணும்னு சொல்லிட்டான். ஏன்னா ஃப்ரண்ட்ல இருந்து நீ இது வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருந்திருக்க, இது வரைக்கும் நீ வந்து பாடி நாங்க கேட்டதில்லை, ஸோ நீ வந்து கிளாஸ்ல அதே இடத்துல நின்று பாடுற நீ அப்படின்ற மாதிரி டைரி கொடுத்துட்டாங்க. தென் உங்களுக்கும் என்ன பண்ணன்னு தெரியல, நீங்க அப்படியே போய் அந்த நேரத்துல நின்றுட்டு oh my goodness அப்பா என்ன பண்றது நானு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிறது. டோட்டலி உங்க ஐஸை நீங்க வந்துட்டு அப்படி நீங்க வந்து உங்க ஐஸ் வந்து அப்படி ஜிமின் சாரி யூங்கியை பாக்குது. நீங்க அப்படியே சிறு காகிதம் கையில் கிடைத்தாலும் உன் பேரை எழுதி ரசித்தேன், உன் கண்ணை உற்று பார்த்தால் லட்சம் வார்த்தை சொல்லும், அதுல ஏதோ ஒன்று என்னை எங்கோ கூட்டி செல்லும் அப்படி சொல்லிட்டு இதுக்கு மேல எனக்கு தெரியாது போதுமே அப்படின்ற மாதிரி. லைக் அந்த பாட்டு பாடும் போதுமே டோட்டலா நீங்க வந்துட்டு யூங்கியை தாண்டா பார்த்திருப்பீங்க, அவர் மேலேருந்து கண்ணை எடுத்திருக்கவே மாட்டீங்க. தென் இந்த கிளாஸுக்கு வந்து நீங்க பாடுவீங்களாலே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களாம் கேட்டுட்டு வா ஒயின் செம்ம அப்படின்ற மாதிரி கிளாப்லாம் பண்றாங்க. தென் யூங்கி வந்துட்டு உங்களை அப்படியே பாக்குறாரு. ஆக்சுவலி அவருக்கு புரியுது, பிகாஸ் இது வந்து ஒரு ஒன் சைட் லவ் சாங். ஸோ ஒரு சிறு காகிதம் துண்டு கயிறத்தாலும் உன் பேர் எழுதி நான் ரசிச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது தென் அப்படியே நீங்க அவரை பார்த்து பாட்டுன்னு அவருக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. தென் அவர் பார்த்துட்டு ஜிம்மின்
ஏதோ ஒரு மாதிரி இருக்குதுடா எனக்கு. அது என்னமோ ஒரு ஃபீல்டா. என்னடா எனக்கு நடக்குது? எங்க தேங் பையன் சொன்னதுலேருந்து எனக்கு ஏதோ நடக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயா மச்சான், உனக்குள்ள ஏதோ பண்ணுதுடா. என்னடா பண்ணுது இந்த மாதிரி நம்ம ஜிமின் கேக்குறாரு. உனக்கு தெரியல, அது ஏதோ பண்ணுதுடா, என்ன கொல்லுதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆஹா, நீ நெத்து மச்சான், நீ நெத்து மச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்றாரு. அதாவது அப்போ வந்துட்டு, அதாவது எதுக்கு திடீர்னு மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் வித்தியாசமா இருக்குன்னு யோசிக்காதீங்கடா, கொஞ்சம் மொக்கையெல்லாம் இருக்குன்னு யோசிக்காதீங்க. எல்லாரும் வாய்ஸுமே ஒரே மாதிரி இருக்கனால கொஞ்சம் டிஃப்ரென்சியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இப்படி சொல்றேன். எனக்கு வந்து திடீர்னு மேல இந்த பகை பிளா பிளாலாம் எனக்கு கிடையாதுடா, ஓகேவா? அண்ட் ஆக்சுவலி இப்போ வந்துட்டு அந்த அந்த பீரியட் அப்படிதான் முடிஞ்சிருக்கும். அதாவது அப்படி இருக்கும்போது அவர் வந்து உங்களை பார்த்து நீங்களும் கவனிச்சிருப்பீங்களா? அப்போ வந்துட்டு தென் ஒரு இங்கிலீஷ் பீரியடு, அதாவது டீச்சர்ஸ் ஃபுல்லாக மீட்டிங்கில் இருப்பாங்க, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இங்கிலீஷ் மேம் வந்து ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே எல்லாருமே அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அப்போ வந்துட்டு சுகா வந்துட்டு உங்க பொசசிவ் லெவல் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாருன்னா, தென் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க. தென் அவன் மட்டும் அப்படியே லைக் சுற்றி சுற்றி பார்த்துட்டு, அங்க ரியா அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும். உடனே அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. நீங்க அமைதியா, அதாவது எல்லாரும் படிக்கிறாங்க, ஓகே நம்மளும் படிப்போம், இந்த மாதிரி நீங்க இந்த புக்ஸ் எல்லாம் வச்சு நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அவர் வந்துட்டு, ஏய் ரியா இங்க வா அப்படின்றாரு. நீ அந்த புள்ள அப்படி திரும்புது. ஓய் ரியா உன்னதான் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த பிள்ளை எதுக்கு, அந்த பொண்ணு சும்மாவே பசங்கனாலே வலியும். அதாவது அதாவது ஹார்ட் ட்ராப் மீன் ஸ்கூலோட ஹார்ட் ட்ராப் நம்ம யூங்கி சும்மாவா அப்படியே இந்த பிள்ளை இப்படி இப்படி ரொம்ப நெளிஞ்சுக்கிட்டே போய் பக்கத்துல உட்காருது. நீங்க பார்த்துட்டு கருமம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. தென் அவர் வந்துட்டு இந்த பொண்ணு மேல லைக் கையெல்லாம் போட்டுட்டு, தென் இது வரைக்கும் இந்த அளவுக்கு க்ளோஸ் இங்க நடந்ததில்லை. தென் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கை போட்டுட்டு தென் இந்த பொண்ணு அப்படி லைக் ஒரு மாதிரி திருப்புற ஃபேஸை வந்து அவர் ஃபேஸை ஃபேஸ் பண்ண வைக்கிற மாதிரி. உங்களுக்கு அவ்வளவுதான், நீ லைக் கிட்ட கிஸ் பண்ற லெவலுக்குலாம் போயிட்டாரு. நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆகுறீங்கன்னு பாக்குறதுக்கு. தென் நீங்க வந்துட்டு, ஜிமின் ஜஸ்ட் ஸ்டாப் இட். இது வந்து பெட்ரூம் இல்ல யாரையும் கூப்பிட்டு கிஸ் பண்றதுக்கு, இது கிளாஸ் ரூம், ஓகே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. தென் அவர் வந்துட்டு, ஓ ஓ அப்படியா, இது கிளாஸ் ரூமா பெட்ரூமா நான் சொல்லணும், இது எங்க அப்பா ஸ்கூல், நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க உடனே, ஓ உங்க அப்பா கிளாஸா தான், உங்க அப்பா ஸ்கூலா தான் என்ன பண்ணுவியா அப்படின்ற மாதிரி சொல்றேன். தென் அவருக்கு வந்துட்டு தென் அதாவது அவர் வந்துட்டு இப்படி எதிர்த்து மட்டும் பேசிட்டு விட்டுற ஆள் இல்லை. அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். இப்போ வந்து ஒரு கோவப்படலைன்னா யாராச்சும் டவுட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு இப்படி கை இப்படி ஓங்கி உங்களை அடிக்கிற மாதிரி வராரு. நீங்க நீங்க பயந்துட்டீங்கடா, ஓகேவா? அவர் வந்துட்டு ஒருத்தவங்களை அடிக்க வந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு பையன்லாம் பார்க்க மாட்டாங்க. சில மானஸ்தங்கள் வந்து அடிக்க வந்தாங்கன்னா பொண்ணுன்னா அடிக்க மாட்டேன் பையன் தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா. அவருக்கு அப்படிலாம் கிடையாது. கோவம் வந்தா பொண்ணா பையனாலாம் கிடையாது, அடிதான் அப்படின்ற மாதிரி. லைக் அவர் கையெல்லாம் நல்லா ஓங்கிட்டாரு, உங்களுக்கு பயம் கொடுத்துருச்சு. நீங்க இப்படி கண்ணு மூடிட்டு அடிச்சிடாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவருக்கு அவ்வளவுதான். லைக் அந்த வேர்டு லைக் அது உங்க வாய்ஸ்ல இருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்ததே அவருக்கு ஹார்ட் எல்லாம் அப்படி மெல்ட் ஆயிட்டு லைக் இப்படி ஓடுது. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன திமினா, சாரி என்னையும் உனக்குள்ள நந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அப்போ அவர் வந்துட்டு அப்படி கையை கீழே போட்டு தென் இதை வந்துட்டு ஒரு லைக் ஒரு மேம் பார்த்துருப்பாங்க இந்த இதெல்லாம். தென் அதாவது சுத்தமா வந்து இவனுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஆகாதுடா, ஓகேவா? இவங்க அப்பா பிரின்சிபல் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவனுக்கு இந்த இதுவுமே எல்லாம் இவனெல்லாம் என்னைக்கோ தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மேம் வந்துட்டு இவனை எப்படியா ஸ்கூலில் தூக்கணும் அப்படின்னு தான் ஒரே ரீசன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் கிளாஸ் டாப்பர் வரையா, ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இது ஸ்கூல் ரெப்புடேஷனுக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனாக வச்சுட்டு அவங்கள வந்துட்டு லைக் யூங்கியோட அப்பா ஐ மீன் பிரின்சிபல்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. தென் அவர் மீன், சாரி வைன், என் பையனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இருக்கட்டும் சார், அதை வந்துட்டு என் மேலேயும் தப்பு இருந்துச்சு சார், அவர் எதுவும் பண்ணலை அப்படின்னு பண்ணி சொல்றீங்க. இவங்க ஒன்று, நான் தான் தப்பு பண்ணேன், எல்லா தப்பு என் மேலதான், அவள் எதுவும் பண்ணலை அப்படின்ற சொல்றாரு. தென் உங்க அதாவது இவங்க எப்பா, நீ தான் எல்லாம் பண்ண எனக்கு தெரியும், நீ மூடு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா நிக்க வச்சுட்டு இருக்காரு. தென் அப்போ வந்துட்டு கரெக்டா ஒரு மேம், தென் இங்கிலீஷ் மேம், ஓகேவா? அந்த மேம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ண வந்திருக்காங்க. தென் அவங்க வந்துட்டு, ஒயின் நீ எதுக்கு இங்க நிக்கிற, எதுவும் பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்லை மேம், அது ஒண்ணும் இல்லை, இங்க ஒரு குட்டி சாரை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அவங்க அப்படி
சரியில்லை எதுவும், இவங்கிட்ட பழக்கம் வச்சுக்காத, அவ்வளோதான் வெயின் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மிஸ் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்களா. லைக் பேப்பர்ஸ்லாம், ஐ மீன் அந்த பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கிளாஸ்ல எல்லாரும் பாஸ் சார் அப்படி சொல்லிட்டு லைக் அவங்க வந்து யூங்கியை மட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் போக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யூங்கி அப்பா சொல்கிறாரு. தென் உங்கள் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட், நீங்கள் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு. ஸோ வந்து உங்கள் மார்க்ஸ் வந்து 99. அதாவது 1 மார்க் வந்து உங்களுக்கு இது குட்டி கிராமர் பாட்டில் போயிருக்கும். உங்கள் அப்பா வந்து உங்கள் மார்க் பார்த்துட்டு அப்படியே நம்ம யூங்கி மார்க்கையும் பார்த்தா ஒரு 51. நீங்கள் பார்த்துட்டு 51 எடுக்கிறாரா இவன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி எப்பவுமே யூங்கி நிறைய ஒரு 50க்கு மேலே தான் மார்க்ஸ் எடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேப்பரை பார்க்க போறீங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை பேப்பரில், ஒரு குட்டி டாட் கூட இல்லை எக்ஸப்ட் ஹிஸ் நேம் யூங்கி. அதாவது அதுவும் வந்து மின் யூங்கி அது மட்டும்தான் இருக்கு ஒரு பேப்பர்ல, வேற எதுவுமே இல்லை. நீங்க பார்த்துட்டு வாட், இந்த பேருக்கு இவ்வளோ மார்க்கா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கடா. ஓகேவா, அது ஒரு பேப்பர்ல லிட்டரலி ஒண்ணுமே இல்லை. தென் அவங்க அப்பா பார்த்துட்டு யூங்கி, நான் வந்துட்டு ப்ரொஃபஸர் இருக்கேன், நான் வந்து இங்கே வந்து பிரின்சிபலாக இருக்கேன்னு இத்தனை நாள் உனக்கு மார்க் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நீ யூனிவர்சிட்டிஸ்லாம் போனால் உனக்கு என்ன யூங்கி ஆகும் சொல்லு. யூனிவர்சிட்டி போனால் உனக்கு யார் அங்கே, நான் அங்கே வந்து பிரின்சிபலாக இருக்கணுமா இல்லை உங்கள் அம்மா இருக்கணுமா சொல்லு யூங்கி. உனக்கு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க எனக்கு தெரில யூங்கி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீ ஸ்டாப் அட்வைசிங் மீ, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துறீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, ஐ மீன் யூங்கியோட அப்பா உங்களை பார்த்து, ஒயின் நான் ஒன்று கேட்குறேன் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. நீ யூங்கிக்கு கிளாஸஸ் எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லுறது. சார் யூங்கிக்கு கிளாஸா அது அது வந்துட்டு அப்படின்னு மாதிரி யோசிக்கிறீங்க. அதை வயன் தயவு செஞ்சு வேணான்னு மட்டும் சொல்லிடாத வயன், நீ எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுக்குறேன் வயன், தயவு செஞ்சு கிளாஸ் தரு வயன் அப்படி சொல்லும்போது தென் யூங்கி, அவர் தான் மட்டும் திருந்திடும்னு நினைக்கிறியா, யார் எடுத்தாலும் அதுதான் நிலைமை, என்னை திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க எப்படி சொல்றாரு. உடனே நீங்களும் வேற வழி இல்லை, இப்படி பிரின்சிபல்லாம் கேட்டாரு. ஸோ உங்களால் எதுவும் பண்ண முடியல, உங்க க்ரஷ் வேற, தென் க்ரஷ் நல்லா இருக்கும்னு எல்லாரும் நினைப்போமா இல்லையா. ஸோ வந்துட்டு நீங்கள் சரி சார் நான் எடுக்கிறேன் அப்படி சொல்லும்போது தென் அந்த மனுஷன் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு லைக் எதுவுமே இல்லை, ஒரு ஸ்மிக், ஒரு ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மிக் மாட்டினோம் அப்படின்ற மாதிரி லைக் ஒரு மைண்டில் யோசிச்சு எனக்கு குட்டி ஒரு ஸ்மோக் மட்டும்தான் அவர் ஃபேஸில் இருக்குது. அப்படி இருக்கும்போது தென் இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஓகேவா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தப்பா எதுவும் கேட்டுருச்சுன்னா கேட்கல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகேவா. அண்ட் அப்போ அவர் வந்துட்டு 6 மணிக்கு கரெக்டாக வந்துரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே அவர் வீட்டுக்கு தாண்டா போகிறீங்க, அவர் வீடு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஐ மீன் அவங்க அப்பா அவங்க, ஸோ அவங்க அப்பாவை பார்க்க போகும்போது ஒருத்தர் அவங்க வீட்டெலாம் பார்த்துருப்பீங்க. தென் நீங்கள் அப்படியே அவங்க லைக் நார்மலாக ஒரு லைக் ஒரு ஹூடி மாதிரி, அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தென் ஹூடி, தென் ஒரு பேண்ட்லாம் போட்டு தென் நீங்கள் ஈவினிங் வந்துட்டு மிரர் முன்னாடி ரொம்ப லைக் தலைலாம் ரொம்ப அழகாக சீவிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா பார்த்துட்டு, ஏய் டியூட்டரிங் தாண்டி போகிற, ஏன்டி இப்படி போற அப்படின்னு, ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வேணும்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. என்னமோ பண்ணு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் அப்போ நீங்க தான் இப்படி கிளம்பி தேங்க தான் அவங்களை கொண்டு வந்து அவங்க பிரின்சிபல் வீட்டில் விடுறாரு. மீன் நம்ம யூங்கி வீட்டில் விடும்போது வைன் பார்த்துருந்துக்கோ அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. சரிடா நான் பார்த்துக்கிறேன்டா போ 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 அப்படின்னு மீன் துரத்துறீங்க. அவனே அவரு சரிதாண்டி, இது அவனை பார்க்க போறதுல என்ன தடுத்துற நீ அப்படின்ற மாதிரி, ஏ அப்படிலாம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. தென் அப்ப இல்லாம இப்ப என்ன வேற என்ன நீ அதானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க சொல்றாரு. நீங்க அப்படி அப்படி சொல்லி சொல்றீங்க. தென் அவரும் அப்படியே சிரிச்சுட்டே போயிடாரு. தென் எப்படி உள்ள போறீங்க, அதாவது வந்து பேலஸ் மாதிரி ரொம்ப பெரிய அழகா இருக்கு அந்த வீடை பார்த்துட்டு 2வது தடவை பாக்குறேன் மூத்தது சொல்லு அப்படி சொல்லிட்டு நீங்க திரும்பி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பிரின்சிபல் தான், வாமா வாமா அவன் மேல இருக்கான், நீ போ நான் காஃபி கொண்டு வர சொல்லுங்க. இல்லை சார் நான் காஃபிலாம் குடிச்சிட்டேன், நான் அப்படியே கிளாஸ்மேட் எடுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. தென் அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, வயனை நான் இங்க இந்த பக்கம் அது மாதிரி லைக் சாரி அந்த இதுல வந்த மாதிரி ஜிம்மின் வாய்ஸ் உடனே எனக்கு வரமாட்டேங்கி. அவர் வந்து என்ன ஒயினிங் நீங்க இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. தென் அது ஒன்றும் இல்லை ஜிம்மின் அவருக்கு டியூட்ரிங் அப்படி சொல்றாரு. ஆஹா நீ நட்டு நீ நல்லா டியூட்டரிங் நட்டு அப்படி சொல்றாரு. ஜிமின்
மைண்ட் யோர் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவரும் சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி, சரிடா மச்சான் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. நீங்க அப்படியே சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஆக்சுவலி இப்போ நீங்க வந்து கிளாஸ்ல நடத்துறதுக்கு அவர் ரூமுக்கு தான் போறீங்க. போயிட்டு தென் இந்த மனுஷன் லைக் நீங்க வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது போல. அப்போ நீங்க வந்துட்டு எங்க உட்காரது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அவர் வந்து பெட் அப்படி தட்டுறாரு. நீங்க அப்படியே இந்த பெட்டோட கார்னர்ல போய் உட்காந்துருது. உங்க திங்ஸ், உங்க கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு, இவருக்கு எதுவுமே காப்பி பண்ணிருக்க மாட்டாரு, உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவர் கிளாஸ்ல வந்து ஒண்ணு டீச்சர் இருக்கும்போது தூங்குவார், இல்ல கிளாஸ் விட்டு எழுந்து போவாரு, இல்ல விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும் அவர் எது கிளாஸ் ஒர்க்லாம் வச்சிருக்க மாட்டாருன்ட்டு. நீங்க அப்படியே உங்க கிளாஸ் ஒர்க்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு, இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், லைக் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து y கூட இது பண்ணணும், இது வந்துட்டு டொமைன், இது பின்றது கோடொமைன், தென் இது வந்துட்டு கிராஃபு, இது வந்துட்டு இந்த கிராஃபு, இது வேவ் கிராஃபு, பிளா பிளா குட்டி குட்டி அந்த லெசனோட டோட்டல் இன்ட்ரோ வந்து கொடுக்குறீங்க. அவரும் அப்படியே உங்களே பார்த்துட்டு, ஆக்சுவலி அவர் நீங்க இவ்வளோ வந்து பேசுறீங்க, அவர் உங்களை லைக் நீங்க சொல்லி கொடுக்குற அந்த புக்கை பார்க்கவே இல்லை, டோட்டலாக உங்க ஃபேஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது நீங்க வந்துட்டு இந்த டைம் மட்டும் லைக் ஒரு குட்டி லிப்ஸ்டிக் மாதிரி லிப்ஸ்டிக் போட்டிருப்பீங்க. அவர் பார்த்துட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்க பார்த்துட்டு புரியல அப்படின்றீங்க. லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அது நீ எதுக்கு பார்க்குற? நான் போட்டிருக்கேன். போட்டிருக்கியா? என்ன ஃப்ளேவர்? இல்லை நானே சாரி நீ லிப்ஸ்டிக்கா அப்படின்னு. இல்லை அது லிப் பாம் ட்ரை ஆகுது லிப்ஸ், அதான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே லிப் ட்ரை ஆகுதா? என்ன ஃப்ளேவரு அப்படின்னு மாதிரி சொல்லி ப்ளூபெர்ரி. ஓ ப்ளூபெர்ரி, ப்ளூபெர்ரி ஐ சி அப்படி சொல்லிட்டு தென் அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்க வந்துட்டு யூங்கி கிளாஸ் கவுனி யூங்கி ப்ளீஸ், எனக்கு வீட்டில் போய் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. ஓ ஓ தென் அப்படியே ஒரு புக்கை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சொல்லி கொடுக்குறீங்க. லைக் அதாவது இது வந்துட்டு இந்த கிராஃப், அதாவது இப்படி இருந்தால் இப்படி பண்ணணும், அதாவது லைக் எக்ஸ் வந்து உள்ளே இருந்துச்சுன்னா வந்து இப்படி அங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுக்குறீங்களா. அவருமே இப்படி லைக் எல்லாத்தையும் லைட்டாக கவனிச்சுட்டு, நம்ம வந்துட்டு லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து போகலாம், 1.5லேருந்து போகலாம், ஐ மீன் 1.5 1.4 சம்திங்லேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் இதாக கவனிச்சுட்டு இருக்காரு. சில சம் கவனிக்கிறார், அப்படி ஒரு சம் கவனிச்சுட்டு அவர் பண்றாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு படிப்பாத பையன், தென் உங்க கிரஷி எல்லாம் நம்ம திருத்த போறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு யோசிக்கும் போது ஒரு சரி ஹாப்பியா இருக்குமா இல்லையா? நீங்க அப்படி பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு நீங்க சிரிக்கிறீங்க. தென் அந்த மனுஷன் அப்படியே உங்களை பாக்குறாரு. பார்த்துட்டு நான் நீ சொன்னதை கொடுத்ததை புரிஞ்சு ஒரு சம் பண்ணிருக்கேன், எனக்கு என்ன கிஃப்ட் அப்படின்றாரு. கிஃப்டா? என்னையும் இங்கே பேசுற நீ, எனக்கு ஏதோ புரியலையா? புரிய வைக்கட்டுமா அப்படி சொல்றாரு. உடனே இது நீங்க எப்படி பாக்குறீங்க அவரை? அது அப்படியே லைக் அந்த மனுஷன் அந்த அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சது நம்ம க்ளோஸ் அப்ல வராரு. நீங்க பார்த்துட்டு யுங்கி தள்ளி போ, கிட்ட வராத யுங்கி அப்படின்றாரு. நீங்க என்ன பண்ற யுங்கி? நான் உனக்கு கிளாஸ் எடுத்து வந்தேன், இவங்க இதெல்லாம் தப்பு, நோண்டு போ அப்படின்னு. காலில் அவ்வளோ பேருக்கு முன்னாடி நான் பார்த்து பாட்டு பாட தெரிஞ்ச உனக்கு இதெல்லாம் ஒரு சிம்பிள் மேட்ரு அப்படின்னு. நான் ஒன்றை பார்த்துலாம் பாட்டு பாடலையே, நான் சும்மா பாடினேன். சும்மா பாடினேன். 9th உனக்கு என் மேலே க்ரஷ்ன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அது எப்படி நீ வந்துட்டு என்னை ஒவ்வொருத்தரையும் கிளாஸ்ல பார்க்கும்போது நான் விரல் சுத்திட்டு இருப்பேன் நினைச்சியா? நீ எப்படிப்பட்ட ஆள் எனக்கு தெரியும். எனக்கே தெரியாம ஒவ்வொரு கண்ணு என்னை எத்தனை தடவை பார்த்துன்னு இருக்க அப்படி சொல்லுங்க. நீங்க எப்படி அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் இல்லை என்ன அதெல்லாம் இல்லை, நீ பார்த்தது நான் பார்த்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உன்னி அதுக்கு உடனே ப்ளூபெர்ரி ஃப்ளேவர போட்டுருக்க, டேஸ்ட் பண்ண வேணாம். இது யுங்கி வேணாம், யுங்கி தள்ளிப்போ ப்ளீஸ், வேணாம் யுங்கி, நான் உனக்கு கிளாஸ் நடத்ததான் வந்து யுங்கி ப்ளீஸ் என்னை விட்டு யுங்கி. விடணுமா? ஹா விடணுமா? வா வா வா. தென் லைக் அவர் வந்துட்டு நீங்க அப்படி திரும்பி விட்டுருவீங்க. ப்ளீஸ் வேணாம் விட்டு, எனக்கு பயமா இருக்கு இவங்க, ப்ளீஸ் வேணாம். விடணுமா? வாடி பெருசா ஒன்று விடுறேன், ஓகே மட்டும் சொல்லு.
இப்பவே விடுறேன் அப்படி சொல்ல. நீ யூங்கி தப்பா பேசாத யூங்கி ப்ளீஸ் விட்டுரு சொல்லும்போது இந்த மிஸ்லாம் கேட்கல. அப்படியே லைக் உங்க பேக் நெக்ல இருந்து அப்படியே ஒரு புஷ் பண்ணி லைக் அப்படியே உங்களை கிஸ் பண்றாரு. லைக் அந்த கிஸ் டீப்பரா போகுது. நீங்க யூங்கி 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 அப்படிலாம் சொல்றீங்க. தென் மூவ் ஆனலாம். அவர் வந்துட்டு உங்களை விட்டுற பொறுமையா விட்டுட்டு இன்னைக்கு கிளாஸ் செம்ம கிளாஸ், டெய்லியும் இப்படி ஒரு கிளாஸ் படிக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி அவர் உங்கள்கிட்ட சொல்றாரு. உங்களுக்கு அவ்வளவுதான், அவங்களுக்கு அழுகையா வருதுடா. நீங்க வந்துட்டு அழுதுட்டு யூங்கி எனக்கு உன்னை பிடிக்கும் யூங்கி, ஆனா உன்னை எப்பவுமே நான் இப்படி பார்த்தது இல்லை யூங்கி, ஆனா நீ என்ன யூஸ் பண்ற மாதிரி இருக்கு யூங்கி எனக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தென் அவரு நான் கிசடிச்சதுக்கு அழுத பொண்ணு நீ தான் அப்படி சொல்லுவேன். நீ அப்படி யூங்கி கணத்திலே பலாரம் ஒரு அறை இருந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை யூங்கி, நான் அவனை லவ் பண்ணேன்தான். ஆனா உன் ஹார்ட்காக உன்னை லவ் பண்ண, உன் அழகுக்காகவோ நீ நீ அவ்வளவு ஃபேமஸ் அப்படின்றதுக்காகவோ இல்லை யூங்கி. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வலி கேட்டும் போது நீ எதுவுமே சொல்லாம லைக் தலையை மட்டும் தட்டிட்டு போனல, அதுல எனக்கு பிடிச்சிருந்துச்சு உன்னை ஃபர்ஸ்ட் டைம். அப்போ உனக்கு ஃபாலான யூங்கி. ஆனா நீ இவ்வளோ இப்படி இருப்பேன்னு நினைக்கல நான். நீ ஒவ்வொரு நேரத்தையும் ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது நீ மாறுவ, உனக்கு டைம் கொடுத்தா மாறுவேன்னு நான் எவ்வளவோ உனக்காக டைம்லாம் கொடுத்தேன் யூங்கி. ஆனா நீ என்னை இப்பவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க யூங்கி. நீ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நான் போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி போக போறீங்க? ஒன்னே யூங்கி வாயன் உட்காரு, ஒன்னே நீங்க அப்படி எழுந்து வாயன் உட்காரு அப்படின்னு ஒன்னே நீங்க அப்படி உட்காந்துட்டீங்க புத்துன்னு. இங்க பார், இதுக்கு மேல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னா எந்த இடம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சிறப்ப கழட்டி அடி. உடனே நீங்க போய் பாக்குறீங்க. ஒன்னதான் சொல்றேன் புரியுதா? இதுக்கு மேல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னா இன்னும் அந்த இடத்துல செருப்பு கழட்டி அடி, ஓகேவா? அப்படி சொல்றாரு. நீங்க அப்படியே பார்த்துட்டு யூங்கி இன்னும் பேசுற எனக்கு தெரியல யூங்கி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கும் வயன், ஐ லவ் யூ வயன். இது வரைக்கும் நான் இந்த வார்த்தை ஐ லவ் யூன்ற வார்த்தை யார்கிட்டையும் சொன்னதில்லை. என்னமோ சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என் வாயில லவ் யூன்ற வார்த்தை உனக்கு தான். அது எப்பவுமே உனக்கு தான், நல்லா புரிஞ்சுக்கோ. லவ்ன்றது வேற, லஸ்ட்ன்றது வேற. லஸ்ட் யார் மேலாலும் வரும், ஆனால் லவ் ஒருத்தர் மேலதான் வரும். என் லவ் நீ தான். இதுக்கு மேல நான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். பார்த்தா நான் என்ன பண்ணணும்னு உன்கிட்ட சொல்லிட்டேன், ஓகே? இதுக்கு மேல யூஸ் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லாத. அந்த வார்த்தை எனக்கு கேட்க பிடிக்கல வயன். இட் ஹர்ட்ஸ் அ லாட் தென் எனிதிங் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்றாரு. நீங்க அப்படியே பாக்குறீங்க அப்படி சொல்லிட்டு இந்த வார்த்தைலாம் வந்து இவங்க தான் பேசுறாரா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி தென் நெக்ஸ்ட் டே, அதாவது ஸ்கூல்ல தான் அப்படியே லைக் நீங்க அவரை பார்த்து சிரிக்கிறீங்க, அவர் உங்களை பார்த்து லைட்டா சிரிக்கிறது. தென் இதெல்லாம் யங் பார்த்துட்டு தான் இருக்காரு. தென் இன்டர்வல்ல போய் யங்கிட்ட சொல்றீங்க, தென் இதெல்லாம் நேற்று நடந்துச்சு அப்படி சொன்னோடனே ஓகே சரி அவன்கிட்ட வேணா இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாவே இருவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டா அவர் கடமை அதை சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அவர் இப்படி சொல்றாரு. நீங்களும் சரிடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் டேல இருந்து நீங்க எப்படி போக தென் அந்த மனுஷன் ஸ்டார்டிங்லேயே ஒரு கிஸ்ஸோட தான் ஆரம்பிச்சு தென் படிக்கிறாரு லைக் அடுத்து ஒரு எக்ஸாம்ஸ் வருது லைக் அப்படியே தான் நீங்க வந்துட்டு இந்த லாஸ்ட் மிட்டம் சொல்லுவாங்களா, தேர்ட் மிட்டம் அப்படின்ற மாதிரி. இல்ல தேர்ட் ரிவிஷனோட மார்க்ஸ் தென் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காரு. உங்களுக்கு பார்த்துட்டு செம்ம ஹாப்பி. நீங்க அப்படியே அதாவது லைக் நீங்க தான் வந்து பேப்பர்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. அப்போ வந்து டீச்சர்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது. நீங்க வந்து பேப்பர்ஸ்லாம் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு ஆக்சுவலி நீங்க வந்துட்டு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நீங்க ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டீங்க பேப்பர்ஸை. பிகாஸ் எல்லாருக்குமே மார்க் கொடுக்கணும் ஆசை அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படி உங்க பேப்பர் பார்த்துட்டு டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் 99.5 அப்படின்னு வந்திருக்கும். லைக் அந்த ஹாஃப் மார்க்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து போட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து 100 மார்க்ஸ் எந்த மிஸ்டேக்குமே இல்லை, ஓகேவா? நீங்க பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு லைக் ஒரு மாதிரி நீங்க சிரிக்கிறீங்க. தென்
அப்படியே லைக் தியாங் பேப்பர் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு 95 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நீங்கள் தியாங்க பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படி சொல்லிட்டு போறீங்க. தென் அப்படியே போய் நம்ம யூங்கியோட பேப்பர் பார்த்தீங்கன்னா யூங்கி வந்துட்டு ஒரு 70 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. உங்களுக்கு பார்த்துட்டு அவர் பேப்பரை பார்த்தீங்கன்னா லைக் அவர் கொஞ்சம் சம்ஸ் ஒரு அதாவது 70 மார்க்ஸுக்கு சம்ஸ் எழுதியிருக்காரு. பட் அவர் எழுதுன எல்லா சம்மே கரெக்டு. நீங்க பார்த்துட்டு ரியலைக்கு அவரை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியோட ஓ அப்படியே லைக் அவரை கட்டி இப்படி பிடிக்கிறீங்க. லைக் எல்லாரும் உங்க கிளாஸ்ல உங்களை சாக்கா பாக்குறாங்க உங்க 2 பேரையுமே. தென் அந்த வயசுல உங்களை இதான் சாக்கு இந்த நல்லா கட்டி படுத்துக்கிறாரு. நீங்க எல்லாரும் லைக் இவர் வந்துட்டு ஹாட் ட்ராப்பு தென் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாண்ட ஒரு பர்சன் வேற. ஸோ அப்படி இருந்தா எல்லாருக்கும் டவுட் வரதானே செய்யும். ஸோ நீங்கள் வந்து அவரை கட்டி பிடிக்கும் போது அவரும் அதை திரும்பி உங்களை கட்டி பிடிப்பாரா? நீங்கள் உடனே யூ அச்சீவ் இட் ஹாப்பியாக இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவரும் அவங்கள திரும்பி ரெக்டா பண்ணுறாரு. அப்போ எல்லாரும் ரொம்ப லைக் இந்த காசிப்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த யங் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை 2 பேரும் போய் பார்க்கறதுக்கு. உடனே நம்ம யூங்கி எல்லாரும் இங்கே பாருங்க, she is mine, she is my property, belong to me, யூங்கி. ஓகே, இதுக்கு மேலே எவளாச்சும் அவள்கிட்ட வம்பு பண்ணுன்னு தெரிஞ்சிச்சு உடம்புல உயிர் இருக்காது. இதே மேலே என்கிட்ட யாருக்கு மோத தைரியம் இருக்கு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரா? ஓகேவா, உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. தென் அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் அதே மாதிரி அவருக்கு டியூட்டிங் பண்ண போகிறீங்க அவர் வீட்டுக்கு. அப்போ அவங்க அப்பாலாம் செம்ம ஹாப்பி. ஏன்னா பையன் 70 above அப்படின்னு சொல்கிறது லைக்லாம் இவெல்லாம் படிப்பானா, ஒரு பேரை மட்டும் எழுதி வச்சிருக்க ஒரு பர்சனோட டெஸ்ட் பேப்பர் எவ்வளோ இருக்கிறதுலாம் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு பெரிய ஷாக்காக தான் இருக்குது. உடனே வைன் உனக்கு தான் இங்கே வா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேக்ஸ்லாம் வாங்கி வச்சுது. அந்த கேக் கட்டிங்லாம் ஒரு பெரிய செரமனி மாதிரி நடத்துகிறாங்க. தென் தேங்க்ஸ் வைன், நீ எப்போவுமே எனக்கு ஒரு நன்றி கடன்பட்டு போய் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. தென் நம்ம ஹோபி தான் நம்ம யூங்கி தான் அப்பா அவன்கிட்ட ஒன்று பேசணும் ரூம்குள்ளவா அப்படின்றாரு. உடனே அவங்க அப்பா எதுக்கு அப்படின்ற மாதிரி ரூம்குள்ளே வர முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா? தென் அவங்க அப்பா உங்களை இங்கே இருக்க சொல்கிறாரு. லைக் ஹாலில் உட்கார சொல்கிறாரு. நீங்களும் உட்காந்துருக்கீங்கடா. அப்போ அவங்க அப்பா தான் போகிறாரு அப்படின்னு ரூம்குள்ளே போனோடனே யூங்கிப்பா நான் வயனை லவ் பண்ணுறேன், வயனை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் வயன் எனக்கு வேணும், ஷீ பிலாங்ஸ் டு மீ, இது நீ யார் நினச்சாலும் மாற்ற முடியாது, அவள் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி சொல்கிறாரு. தென் எங்கள் அப்பாவுக்கு ஸ்மர்ட் ஷாக்கு. பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்கள் பையனா சரியான ப்ளே பாய் இப்படி தான் இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு யூங்கியோட வாயில்னு கேட்குறது உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஷாக்காக தான் இருக்குது. அதனால அவங்க அப்பா லவ் எல்லாத்தையும் இது பண்ணதில்ல, வயனுக்கு எப்படி இதில் சம்மதமா, வயனுக்கு இது சம்மதம், வயனுக்கு இது முழு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி சொல்கிறாரு. நீ ஓ முழு சம்மதமா, ஓகே அப்போ ஓகே. ஆனால் ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீ அவளை ஸ்டடீஸில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதாவது அவள் ஸ்டடீஸில் அவள் ரேங்க்கு இப்போ எப்படி இருக்குதோ அதே ரேங்க் அவளுக்கு ஃப்யூச்சர்லேயும் இருக்கணும். உனக்கு உன்னால் அதை கேரண்டி பண்ண முடியுமா? அப்படின்னா அவளை லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. நம்ம யூங்கிக்கு எதுவுமே சொல்ல தெரியல. இப்போதைக்கு உங்கள் ரேங்க்ஸ் 99 and off அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அவரும் நீங்கள் கண்டிப்பாக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருடா. தென் அவங்க அப்பாவும் ஓகே நீ வேன் லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இப்போ அவர் தான் வெளியே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரா. தென் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ இந்த டேஸுமே போகுதுடா. நீங்கள் கொஞ்சம் அதாவது லவ் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகமாகவே பண்ணுறீங்க. ஸ்டடீஸ் அப்படின்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் லைட்டாக விட்டுறீங்க. ஸோ நீங்கள் ஆனால் படிக்கிறீங்கடா, பட்டு வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. அதாவது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு முன்னாடி ஸ்டடீஸில் இருக்கும்போது இப்போ அதில் ஒரு 80% கிட்ட குறைஞ்சு 90% தான் இருக்குது. அந்த 20% இப்போ டோட்டல் லவ் யூங்கி தென் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சுற்றுறீங்க. அது இப்போ உங்களுக்கு ஃபைனலி இந்த வருஷம் பப்ளிக் கிடையாது இருந்தாலும்
நீங்க வந்துட்டு உங்க ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் வைப்பாங்களடா, ஸோ எக்ஸாம்ஸ் எழுதி முடிக்கிறீங்க. அப்போ அதே மாதிரி ரிசல்ட்ஸுமே வருது. பார்த்தா உங்க மார்க்ஸ் 80. எல்லாருக்குமே மொரட்டு ஷாக்கு. பிகாஸ் நீங்க வந்துட்டு 98க்கு வந்து கம்மியா எடுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பொண்ணுக்கு 80 அப்படி சொல்லும் போது எல்லாருக்குமே ஷாக்கா இருக்குமா? டோட்டலா சப்ஜெக்ட்ல இப்படி 80 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு நீங்க கொஞ்சம் உங்க வீட்டை சொல்லும் போது உங்க வீட்டை ரொம்ப வந்துட்டு என்ன பிரச்சனை ஏது என்னாச்சு எப்படி சொல்லிட்டு அவ்வளோ உங்களுக்கு திட்டுகள் விழுது. ஆனாலும் நீங்க அதை வந்துட்டு மைண்ட் பண்ணாம, ஓகே நான் அதை பார்த்துக்கிறேன், நான் நெக்ஸ்ட் இயர்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்கடா. இல்லட்டு உங்க வீட்ல இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல, நீ உங்களை போட்டு ரொம்ப திட்டுறாங்க, அதை நடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. நீங்க உடனே யூங்கியோட கோர்ஸை பார்த்தீங்கன்னா யூங்கி ஒரு 70 above எடுத்திருக்காரு எல்லாத்துலேயுமே. ஸோ நீங்க வந்து ஸ்டில் அப்போவுமே யூங்கியை தான் வந்துட்டு, அதாவது யூங்கியை தான் வந்துட்டு கங்க்ராட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க இவங்களோட வீட்டுக்கு போறீங்க. அப்போ இவங்க வீட்டுல யாருமே இல்லடா, ஓகேவா? அந்த நேரத்துல நீங்க மேல இவங்களோட ரூமுக்கு போறீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த தியான்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கும்ல. ஸோ தியா அப்படின்ற பொண்ணு வந்துட்டு நம்ம யூங்கியோட மடியில உட்காந்துருக்குது இந்த பெட்ல. அதை நீங்க பாத்துடுறீங்க. அதாவது உங்களுக்கு டோட்டலா உங்க மனசுலாம் உடஞ்சிருது. நீ யூங்கி என்ன பண்ற நீ அப்படின்னு யூங்கி வந்துட்டு வயன் வயன் அது எதுவும் இல்லை வயன், நீ தப்பா, தேங்க்ஸ் யூங்கி பாத்துட்டு எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி நீங்க வரீங்க. உடனே தியா, யார் பிபி அது நம்ம வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லுது. அவ்வளவுதான், நீங்க டோட்டலா புரோக்கன். நீங்க ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரெஸ், உங்க வீட்டுல இருக்க ஸ்ட்ரெஸ், தென் எல்லாத்துலயும் ரொம்ப வந்துட்டு எமோஷனலா இருப்பீங்க. தென் வந்துட்டு அதாவது லைக் வந்து நீங்க வந்துட்டு உங்க தேயாங்க கால் பண்றீங்க, தேயாங்க வந்து அட்டன் பண்ணல. உடனே நீங்க தேயாங்கோட வீட்டுக்கு போறீங்க. தேயாங்க வந்துட்டு ரூம்ல தான் இருக்காரு. நீங்க தேயாங்கோட ரூமுக்கு போய் அப்படியே பொத்துன்னு விழுந்து, தயாங் தயாங் நீ சொன்னது உண்மைதான் தயாங், யோங்கி நம்மள யூஸ் பண்ணிட்டான் தயாங். இப்போ நான் யோங்கி வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். அவன் ஏதோ ஒரு பொண்ணுட்ட அப்படி சொல்லிட்டு நீங்க அழுவுறீங்கடா. தயாங் தான் உங்களை சமாதானப்படுத்துறாரு, தென் ரொம்ப கம்ஃபர்ட் பண்றாரு. நல்லாதவன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட் பண்றாரு. நீங்களும் அவர் பேசி கேட்டுட்டு லைட்டா கம்ஃபர்ட் ஆகுறீங்கடா, ஓகேவா? இப்போ நீங்க தென் நீங்க 12th அங்க போலான்னு பார்த்தா ஆக்சுவலி நீங்க அந்த ஸ்கூல் இவர் இங்கேயுமே ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதாவது அந்த பொண்ணு தான் அவர்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுத்திருக்கும். இவர் ரெண்டுமே பண்ணியிருக்க மாட்டாரு. அதை நீங்க பாத்துருவீங்கடா, ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்களும் பேச ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க, அவரும் ட்ரை பண்ண நினைப்பாரு. பட் ரெண்டு பேருமே என்ன நினைச்சுப்பீங்களோ அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. லைக் நீங்க வந்துட்டு வேற ஸ்கூல் போயிடுவீங்க. அதை லைக் இல்லை, நீங்க ஒரு ஸ்கூல்ல தான் படிப்பீங்க. அவர் வந்துட்டு நீங்க இந்த ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்றதுக்காக வேற ஸ்கூல் போயிட்டாரு. எப்படியோ ஆனா ரெண்டு பேருக்கும் அந்த மீட்டிங்ஸ் எல்லாமே இப்படி கட் ஆகுது. அப்படி இருக்கும்போது இயர்ஸுமே ரொம்ப போகுதுடா. இப்போ உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு 25 years, அதாவது ஒரு 25 வயசு கிட்ட இருக்கும் ரெண்டு பேருக்கும். அப்போ நீங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க போயிட்டீங்கடா, ஓகேவா? அதாவது அவரும் வந்துட்டு இப்போ நீங்க படிச்சீங்க தெரியுமா அந்த ஸ்கூல்ல, அவங்க அப்பாவோட செல்வாக்கு இதுன்னு அதெல்லாம் வச்சு அந்த ஸ்கூல்ல அவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆயிட்டாரு. அப்போ இருந்த மாதிரியே தான் லைக் எப்பவுமே ஒரு ஹார்ட் ட்ராப் அதெல்லாம் சுத்திட்டு இருக்காரு. அதாவது பட் ஸ்டில் அவர் மனசுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. வேற எந்த பொண்ணுக்கும் அவர் பிசிக்கல் லெவலாலும் சரி மென்டல் லெவலாலும் சரி அந்த எந்த ஒரு இடமும் கொடுக்கல. அவர் இப்படி படிக்கும் போதும் ஹார்ட் ட்ராப் அப்படின்ற மாதிரி தான் சுத்திட்டு இருக்காரு. அதாவது அப்போ வந்துட்டு ஒரு இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஹாப்ராபா இருந்தா இப்போ வந்து ப்ரொஃபஸர் இதுல பட் ஹார்ட் ட்ராபா தான் இருக்காரு, ஓகேவா? இப்போ தேங்க் தான் உங்களுக்கு கால் பண்றாரு. நீங்க அட்டன் பண்ணிட்டு சொல்லு தயம் அப்படின்றீங்க. ஒயனே, அதான் நம்ம பழைய பச்சு நம்ம ஸ்கூல்ல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டுகெதர் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்களும் இல்லை தயம் நான் வரல, இந்த ஸ்கூலை பார்க்கும்போதே நிறைய திங்ஸ் எனக்கு ஞாபகம் வரும், நான் வரல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதையாங்க அதெல்லாம் கேட்கல, வர்ற முடியாதா அப்படின்றாரு. நீங்களும் வரலே, சரி வந்து தரேன்டா சனியனே அப்படி சொல்லிட்டு அப்படின்னு நீங்களும். அதான் அன்னைக்கு ஈவினிங் நீங்க வந்துட்டு அப்படியே அன்னைக்கு ஈவினிங் நடந்த மீட்டிங். தென் நீங்களும் ஒரு குட்டியோ காஜஸோ ட்ரெஸ்லாம் போட்டுட்டு, அதாவது நீங்கள் ட்ரெஸ் வந்துட்டு எப்படின்னா லைக் ஒரு ரெட் கலர் சுடிதார், ஓகேவா? அப்படி நான் வந்துட்டு அதை இதில் வந்து போட முடிஞ்சுன்னா போடுறேன், ஓகேவா?
தம்ப்நெயில்ல போட முடிஞ்சா போடுறேன், ஓகேவா? அண்ட் நீங்க அதாவது அந்த மாதிரி ரெட் கலர் ஒரு சுடிதார்லாம் போட்டுட்டு அழகா இருக்கீங்க. லிட்டரலி நீங்க வந்து குட்டியா கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுட்டு போறீங்கடா, ஓகேவா? அதாவது அந்த இடத்துல நீங்க போனோடனே ஹக்கு தேயாங்குக்கு தான். தேயாங்குக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. அந்த பொண்ணு இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கோம். அதாவது நம்ம இந்த தேயாங்கோட லவ் ஸ்டோரி வந்து வித் லவ் ஸ்டோரி மாதிரி, ஓகேவா? 2 பேரும் சைல்ட்ஹுட்ல இருந்து பார்த்து நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி போய் லிட்டரலி ஒரு வருஷம் அப்படி சுத்தி அந்த பொண்ணு சுத்தி இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ஓகே ஆகி அந்த மாதிரி ஒரு லவ்டா, ஓகேவா? அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ தேயாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து நீங்க கேட்குறீங்க. அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. 2 பேரும் இப்படி பேசி நார்மலாக தான் இருக்கீங்க. அப்போ கிளாஸ்ல எல்லாருமே உங்களை பார்த்துட்டு ஷாக்குது. எல்லாருமே இப்படி எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கேதரிங்ல இருக்கும்போது அப்போதான் அன்டில் அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம ஜிமினும் இவங்கியும் வராங்கடா. ஆக்சுவலி உங்களுக்கு இவங்கி பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்க அப்படியே தேவம் நான் போறேன், என்னை விடு தயம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. லிட்டலி அந்த இடத்துல கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாடுறாங்க, லைக் குட்டி குட்டி கேம்ஸ். அப்படி இருக்கும்போது இவங்க உங்கள்ட்ட பேச வர்றாரா, ஓகேவா? அதுக்குள்ள ஏதோ ஒரு ஒர்க் வந்துருச்சு இவங்கிக்கு. ஏன்னா அந்த ஸ்கூல்ல ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கும். அவரும் அந்த ஒர்க்ஸை பார்க்க கொஞ்சம் எமர்ஜென்சியான ஒர்க் அப்படின்ற மாதிரி அவர் போயிடுறாரு. நீங்க இவங்க வரும் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்டில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அந்த இடத்துல. டைம் ஆகுது, உங்களுக்கு தியர்ஸும் வருது. கொஞ்சம் டைம் போக போக நீங்க கதறி அழுவுறீங்க. ஐ லவ் யூ. ஆனா அவனுக்கு அது புரிய மாட்டேங்கி. என் ஃபீலிங்ஸ் உனக்கு விளையாட்டா இருக்குது. கடவுளே. அப்படி சொல்லிட்டு நீங்க அழுவுறீங்க. அதாவது நம்ம தேயாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு தான் உங்களை சமாதானப்படுத்துது. அந்த பொண்ணுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேல முடியல. பிகாஸ் அந்த பொண்ணுமே தேயாங் பின்னாடி ரொம்ப சுத்தி அப்படின்ற மாதிரி தான் தேயாங்க கரெக்ட் பண்ணியிருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அந்த பொண்ணுக்கு இப்படிலான்னா லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு தோணுது. அவங்களும் உங்களை எவ்வளவோ கம்ஃபர்ட் பண்றா அவங்களால. லைக் நீங்க டியர்ஸை விடுற மாதிரி இல்லை. அந்த பொண்ணு இதுக்கு மேல செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவ தேயாங்கிட்ட போய் சொல்றா. தேயாங்கோ நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் நீங்க அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு தேவங்க போய் சண்டை போட தேவம் சண்டைலாம் போட மாட்டேன், சில விஷயத்த சொன்னா புரிஞ்சுப்பாங்க, சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம தேவங்க அப்படி ஃபாஸ்டா வராரு. அப்போ இவங்கி வந்துட்டு ஏதோ லைக் அந்த ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்துல ஒரு பொண்ணு இதுன்னு 2 பசங்க நிக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் தள்ளி தான் நின்றுருப்பாங்க அந்த பசங்க. அதாவது இந்த பசங்க தான் வந்து இவர்கிட்ட ஏதோ ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதாவது நம்ம தேவாங் வந்துட்டு அந்த பசங்க பொண்ணுங்களையும் பார்த்துருக்க மாட்டாரு, ஓகேவா? அப்போ இவர் வந்துட்டு தேவாங் வந்துட்டு புரியல, நீ ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு. உன் அந்த வயசுல நீ லவ் பண்ணும்போதே நான் சொன்னேன் வேணாம் உனக்கு 2 பேருக்கு செட் ஆகாதுன்னு. நீ தான் பெருசா லவ் பண்ற சொன்ன. இப்போ நீ அவளை எங்க விட்டுட்டு போயிருக்க? சொல்லு. அவனுக்கு மென்டல் பீஸ் இருக்கா? அவ இதுக்குள்ள மாட்டிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான்டா தெரியும். அன்னைக்கு நீ வாட்டுக்கு விட்டுட்ட, அவ எவ்வளவு அழுதான்னு எனக்கு தான்டா தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு சண்டை போடுறா. தென் தியாங் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மியூஸ் என்னடா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு. தென் அந்த பொண்ணும் பசங்களும் இவருக்கு இப்படியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் அந்த இடத்துல உங்களை வந்து பார்க்கலான்னு திரும்பி வராரு. அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லைக் அந்த ஒர்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு தென் நீங்க அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. இதுக்கு மேலேயும் இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க கிளம்பிட்டீங்க. நீங்க பிகாஸ் இந்த மெமரிஸ் எல்லாம் உங்களை ரொம்ப கொள்ளுதுடா. ஓகேவா? அண்ட் லிட்டரலி நீங்க வந்துட்டு ரொம்ப அழுவுறீங்க, நிறைய வந்துட்டு ஃபீல் பண்றீங்க. பட் நோ யூஸ், ஓகேவா? அப்படின்னு இருக்கும்போது அப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே அவர் கிளாஸ்க்கு வராரு. அவரால் ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அங்க இருக்க பசங்களாம் ஆல்ரெடி அவரை பத்தி ரூமர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. தென் இவரால் அந்த இடத்துலயே இருக்க முடியல. அந்த கிளாஸ்ல பாதியிலே விட்டுட்டு பெர்மிஷன் கூட வாங்காம அப்படி கிளம்புறாரு. கிளம்பி நம்ம தேயாங்கோட ஆஃபீஸ்க்கு தான் வராரு. தேயாங்கு வந்துட்டு நான் ஒயன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் தேயாங் தேயாங் ப்ளீஸ் என் நிலைமை நீயாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்றாரு. பட் தேயாங்கு
இது பண்ற பாடில்ல. இவர் தேயாங் கால்னால விழுறேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாரு. தென் தேயாங்க்கு என்ன பண்ண தெரியல, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா சரி அப்படின்ற மாதிரி தேயாங்க அட்ரஸ் கொடுத்துட்றாருடா. நம்ம இவங்க அப்படியே வந்துடுறாரு உங்க வீட்டுக்கு. பார்த்தவங்க வீடு வந்து க்ளோஸ்ல கிடக்குது, ஓகேவா. அண்ட் இதுக்கு முன்னாடியே அவர் வந்து உங்க வீட்டு நிறைய இடத்துல தேடி பார்த்துருப்பாரு. உங்க பழைய வீட்டுக்குள்ள அந்த இடத்துல தேடி பார்த்துருப்பாரு. பட் he couldn't get your new house address or anything. ஓகேவா. நீங்க உங்க வீட்ல இப்ப தனியா தான் இருக்கீங்க. தனியா இருக்கீங்கன்னா லைக் ஒரு தனியா ஒரு வீட்ல. பட் இப்ப நீங்க ஒர்க் போயிருக்கீங்கடா, ஓகேவா. ஸோ நீங்க வரும்போது ஒரு 6 o'clock ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம தேயாங்க சொல்லியிருப்பாரு. தென் இவரு லைக் ஒரு 2 o'clock கிட்டே வந்துடுறாரு. சும்மா இருக்க முடியுமா அப்படின்றதுக்காக நம்ம ஜிமினை கால் பண்ணி கூப்பிடுறாரு. உடனே ஜிமின் சொல்லு மச்சான், என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் இல்லடா, அதாவது வயன் வீட்டுல இருக்கேன், வயன் வர்றதுக்குள்ள ஏதாவது பண்ணும் அதான் அப்படின்னு. சரி வா ஒரு காஃபி குடிப்போம் அப்படின்ற மாதிரி. காசு இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் இவரும் ஓகே அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் போறாங்க. லைக் பலூன்ஸ் இதுன்னு கொஞ்சம் அது ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணி பேச போறோம். ஸோ மெமரபிளா மாத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய லைக் திங்ஸ். ஃபைனலாக பில் வந்து ஒரு 15,000 கிட்ட வருது. அவர் அப்படியே கார்டு எடுத்து நீட்டாரு. ஒன்னே ஜிமினு பாரு, நான் ஒரு காஃபி குடிக்கலாம்னு காசு இல்லாத நாய் இப்படி செலவு பண்ற. ஆஹா சரி மச்சான், புஞ்சிச்சு ஆள் வந்தா எங்கெல்லாம் அப்படிதான் கழட்டி விடுவீங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாடி. அப்படிலாம் இல்லடா அடிக்க என்னதுடா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்னா கூட சண்டை போட்டுட்டு தென் ஜிம்னா ஓய் வரும். வீட்டுக்கு வந்துட்டு லைக் பலூன்ஸ் எல்லாம் ஊதி எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. தென் பலூன்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சுக்கிறது அழகா இருக்கு. வீட்டு ஒன்னு ஜிம்மினை தரத்தி விட்டு நான் குக் பண்ண போறேன் போ அப்படின்ற மாதிரி தரத்தி விட்டாரு. என்ன ஜிம்மினை சரிடா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் போயிடுறாரு. இவருமே லைக் வந்து உங்களுக்கு குக்கிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நிறைய குக் பண்ணி தான் இருக்காரு. டைம் வந்து இப்போ ரியலி இப்போ வந்து டைம் ஒரு 6 o'clock கிட்ட ஆகுதுடா, ஓகேவா. அந்த மனுஷன் வந்து குக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. நீங்க அப்படியே வரீங்க, உங்க வீட்டுல லைட்லாம் அப்படி எரியல. நீ லைட்டை நார்மலா லைட் ஆன் பண்ணுவோம்ல, லைட்டை ஆன் பண்றீங்க. லைட் ஆன் பண்ணீங்க, அந்த லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா லைக் அவ்வளோ லைக் அந்த இடமே லைக் பலூன்ஸ்லாம் கட்டி தென் ரொமான்டிக்கா ஒரு மாதிரி கேண்டில்ஸ்லாம் வச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு, ஓகேவா. நீங்க பார்த்துட்டு யாரு பண்ணா இதெல்லாம், யாரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு எப்படி பாத்துறீங்க. லைக் இந்த சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கு. நீங்க ஒன்னு தேயாங் மாடு என்னடா இங்க பண்ற அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அப்போதான் நீங்க அந்த ரூம் லைக் அந்த உங்க வீட்டுக்குள்ள வர வர லைக் உங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு நம்ம யூங்கியோடது. அதாவது நீங்க வந்துட்டு அந்த டேஸ்ல வந்துட்டு அவர் அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் அந்த பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்மெல் உங்களுக்கு இன்னும் லைக் அந்த பெர்ஃப்யூம் தான் இன்னும் யூஸ் பண்றாரு. அது உங்க நல்லா தரதுக்கு முன்னே யூங்கி ப்ளீஸ், இதுக்கு மேல என்கிட்ட தெம்பில்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுரு யூங்கி, நிறைய பட்டுட்டேன் நான் இதுக்கு மேல அப்படின்னு சொல்றீங்க. உன்னே யூங்கி எங்கேருந்து உங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி இன்னைக்கு ரெண்டு பேருமே அழுகுறீங்கடா. அழுதுட்டு தென் வயன் இதுக்கு மேல நான் உன்னை ஏமாத்த மாட்டேன் வயன், ப்ளீஸ் என்ன லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரா. உங்களுக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. தென் நீங்களும் இப்படி பாக்குறீங்க, அவரை பார்த்துட்டே இருக்கீங்க, அவர் அழுகுறாரு. தென் நீங்க ரெண்டு பேரும் இப்படி கட்டி பிடிச்சுக்கிறீங்கடா. கட்டி பிடிச்சு தென் அப்படியே உங்க லைஃப் போகுதுடா, ஓகே. ஒரு ஹாப்பியா ஒரு லைஃப் அண்ட் ஹாப்பி என்டிங். அதுதான் நீங்க தான் இந்த பிளே பாயோட ஃபைனல் க்ரஷ்ஷா, ஃபைனல் லவ். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்டா. இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் பை பாய். சாங்கியா மீ